இல்ல ஸ்கிரீன் பிளே சொதப்புனா எங்கேயாச்சும் என்னடா இது அப்படின்னு லேக் அடிக்கும். படம் உண்மையிலே சொல்ற லேகே இல்ல எங்கேயுமே. உடனே எல்லாம் சொல்லுவீங்க இவன் நல்லா சொம்பு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தளபதி ஃபேன் தான். ஆனா எனக்கு இந்த படம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அப்புறம் மூவில சென்டிமெண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு தலைக்கும் அவங்க பையனுக்கும் அந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகல. மத்தபடி அஜித்தோட ஆக்டிங் பத்தி பார்த்தோம்னா, அஜித்தை இந்த அளவுக்கு எனர்ஜியா எந்த ஒரு படத்துலயுமே நம்ம அந்த அளவுக்கு பார்த்திருக்க மாட்டோம். முன்னாடி பார்த்திருப்போம். பட் சபீமகால படத்துல இந்த அளவுக்கு எனர்ஜியோட அஜித் அவ்வளவு ஜாலியா நடிச்சிருக்காரு. படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அஜித்தோட ஓல்டு லுக் மட்டும்தான் வந்துச்சு. ஆனா ஸ்டோரி அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த ஓல்டு மூவிக்கும் இந்த மூவிக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் ஸ்டோரி மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. ட்ரைலர்ல பார்த்த மாதிரியே அதே மாதிரியே போயிட்டு இருந்தது. அஜித்தோட காஸ்டியூம் பத்தி சொல்லணும்னா, அந்த மனுஷன் ஒரு சீனுக்கும் புது புது காஸ்டியூமா போட்டு வராரு. எப்பா எல்லா காஸ்டியூமா அவருக்கு செட் ஆகுதியா கரெக்டா. அப்புறம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் கிரிஞ்சா தெரிஞ்சிச்சு. ஒரு இந்தியன் கேங்ஸ்டர் அப்ராட் போயிட்டு இவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னா அவரு இன்டர்நேஷனல் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக ஒரு ஸ்டோரி வச்சிருந்திருப்பாங்க. பட் அது மட்டும் எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. அதுல வந்துட்டு டான்லி ஜான்வி நம்ம மணியஸ்ட் ப்ரொஃபசர் முத கொண்டு எழுத்திருந்தாங்க. சோ இது கொஞ்சம் என்னடா பண்ணிருக்கீங்க, அந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்கீங்க, அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி வீடியோ லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க.